வாட்ஸ் ஹேப்பன் பங்களாதேஷ். பங்களாதேஷ் மக்களுக்கு அவங்க கவர்மெண்ட் மேலே ஏன் இவ்வளோ கோவம்? ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரே தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வர அளவுக்கு அங்கே என்ன நடந்தது? 1971 முன்னாடி வரைக்குமே பங்களாதேஷ் பாகிஸ்தான் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே வங்காள மொழி பேசுகிறவங்க அதிகமாக இருந்ததுனால இந்தியாவோட சேர்ந்து எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கோரி ப்ரொட்டஸ்ட் பண்ணி 1971 பங்களாதேஷ் தனி கண்ட்ரி ஆகுறாங்க. பங்களாதேஷ் ஒரு தனி நாடாக மாறுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவர் தான் இப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரோட அப்பா. பங்களாதேஷ் ஒரு தனி நாடாக மாறினதுக்கப்புறம் அங்கே ஃப்ரீடமுக்காக போராடின எல்லாருக்குமே கவர்மெண்ட் கோட்டா வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 2 ஜென்ரேஷனை தாண்டி இப்போ 3வது ஜென்ரேஷன்லேயும் இது ஒரு வாரிசு அரசியல் பாணியில் போகுதுங்கிறதுனால தான் அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டரே தன் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்திருக்காங்க. கவர்மெண்ட்டே இல்லாமல் பீப்புள் எல்லாமே இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க.